வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. போலீஸ் மரியாதையுடன் விடைபெறும் சிடி விக்ரமரத்ன மரணத்தின் பின்னணி குறித்து நீடும் விசாரணை. இன்று முதல் முட்டைக்கு புதிய விலை, நுகர்வோருக்கு வெளியான அறிவிப்பு. அதிவேக வீதியில் தீப்பற்றிய சொகுசு பேருந்து, 20 பயணிகள் உயிர் தப்பிய அதிர்ச்சி சம்பவம். ஜீப் லோரி நேருக்கு நேர் மோதி 2 பலி, 5 காயம். மாத்தறை வீதியில் கோர விபத்து. நீங்கள் குடிக்கும் பால் பாதுகாப்பானதா? புதிய தரநிலையை அறிவித்த அதிகார சபை, முக்கிய எச்சரிக்கை. 76,000 பேரை தாக்கிய டெங்கு குறித்து முக்கிய அறிவிப்பு. மாவட்ட வாரியாக வெளியான அதிர்ச்சி தகவல். 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் இளைஞர் படுகொலை, வெளியான அதிர்ச்சி பின்னணி. குறைந்த செலவில் டேட்டிங் செல்லலாம், உலகை ஆச்சரியப்படுத்திய டெல்லி. 9 நாட்களாக தொடரும் மோதல். ஈரான் தாக்குதலில் மேலும் ஒரு அமெரிக்க வீரர் உயிரிழப்பு. துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட எண்ணெய் கப்பல், சோமாலிய கொள்ளையர்கள் கைவரிசை. முன்னாள் போலீஸ் மாதிபர் சிடி விக்ரமரத்ன இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் போலீஸ் மரியாதையுடன் கொழும்பு பொருளை பொதுமையானத்தில் நடைபெறவுள்ளன. நாட்டின் 35வது போலீஸ் மாதிபராக பணியாற்றிய சிடி விக்ரமரத்ன கடந்த வெள்ளிக்கிழமை தனது 63வது வயதில் உயிரிழந்தார். 1986ஆம் ஆண்டு போலீஸ் சேவையில் இணைந்த அவர் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் அப்போதைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவின் சேவை இடைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பதில் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி அவர் நாட்டின் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஓய்வு பெற வேண்டியிருந்த போதிலும் புதிய போலீஸ் அதிபர் ஒருவர் நியமிக்கப்படும் வரை அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வேலை நீடிப்பு வழங்கப்பட்டது. இதனால் அவர் மேலும் சுமார் 8 மாதங்கள் போலீஸ் அதிபர் பதவியில் தொடர்ந்திருந்ததுடன் 2023ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார். இதேவேளை சிடி விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர் தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னை தானே சுட்டுக் கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி அரசு பகுப்பாய்வாளரின் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகளின் ஒரு பகுதியாக அவரது மனைவி மற்றும் 3 பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொரளையில் அமைந்துள்ள தனியார் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிபரின் பூதவுடலுக்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதிகள், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, பசில் ராஜபக்ச, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாட்டில் முட்டையின் விலை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் புதிய விலை நடைமுறைக்கு வரும் என அந்த சங்கம் அறிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பட்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க முட்டை விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி வெள்ளை முட்டை ஒன்று 41 ரூபாவுக்கும் சிவப்பு முட்டை ஒன்று 42 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து காலி நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக தெற்கு அதிவேக வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பண்ண பகுதிக்கு அருகில் உள்ள 64வது மைல்கல் பகுதியில் வைத்து குறித்த பேருந்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளில் பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சம்பவத்தின் போது பேருந்தில் 20 பயணிகள் பயணித்திருந்த நிலையில் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சம்பவம் காரணமாக வெளிப்பண்ண பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து காலி நோக்கி பயணிக்கும் வாகனங்களை வெளிப்பண்ண இடமாற்றல் பகுதியில் வெளியேற்றி சாதாரண வீதிகளூடாக மாற்று வழியில் பயணிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தங்காலை மாத்தறை பிரதான வீதியின் வெள்ளமடம பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:50 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாத்தறையில் இருந்து தங்காலை நோக்கி பயணித்த சொகுசு ஜீப் வாகனம் ஒன்றும் தங்காலை பகுதியில் இருந்து மாத்தறை நோக்கி சீமெந்து மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து
விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது சொகுசு ஜீப் வாகனத்தில் 5 லொரியில் சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட 2 மொத்தம் 7 பேர் பயணித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த அனைவரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மாத்தறை ஹித்தெட்டிய வெவஹமந்துவ பகுதியைச் சேர்ந்த 37 மற்றும் 36 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் விபத்துக்குள்ளான சொகுசு ஜீப் வாகனம் இளைஞர்கள் குழு ஒன்றினால் ஒரு நாள் வாடகை அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்டு பயணிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. விபத்தில் ஜீப் மற்றும் லொரி ஆகிய 2 வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பதப்படுத்தப்பட்ட திரவ பாலில் காணப்படக்கூடிய அஃப்லடாக்சின் நச்சுத்தன்மையின் அளவுக்கு புதிய வரம்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை அறிவித்துள்ளதுடன் நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து பதப்படுத்தப்பட்ட திரவ பால்களும் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் SLS 1815 தரநிலைக்கு கட்டாயம் இணங்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதன்படி திரவ பாலில் காணப்படும் அஃப்லடாக்சின் நச்சின் அளவு 1 கிலோகிராமிற்கு 0.5 மைக்ரோகிராம் தாண்டக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த அளவை மீறும் நச்சுத்தன்மை கொண்ட பாலினை உற்பத்தி செய்தல், இறக்குமதி செய்தல், பொதியிடுதல், சேமித்தல், விநியோகித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகரித்துள்ளது. நுகர்வோரின் உடல்நல பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் 2027 ஆண்டு ஜனவரி 8 முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தங்களது உற்பத்தி மற்றும் விநியோக நடைமுறைகளை புதிய தரைநிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுமாறு அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் 76,044 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு நோயினால் இதுவரை 53 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று இரவு வெளியிட்ட புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள நிலையில் கம்பகா மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. கம்பகா மாவட்டத்தில் மாத்திரம் இந்த ஆண்டில் இதுவரை 15,910 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 15,110 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இதற்கு மேலதிகமாக மாத்தறை மாவட்டத்தில் 5,330 பேர், கண்டி மாவட்டத்தில் 5,111 பேர், களுத்துறை மாவட்டத்தில் 5,010 பேர், இரத்தினபுரி மாவட்டத்தில் 4,295 பேர், காலி மாவட்டத்தில் 4,260 பேர் என அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் 2026 ஆண்டு ஜூலை மாதத்தின் முதல் 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து இலங்கையின் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை வழிநடத்தி வருவதாக கூறப்படும் குன்பு ருவான் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கடத்தல்காரரிடமிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்கான பணத்தை செலுத்தாமல் தவிர்த்து வந்ததன் காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த இளைஞரை கொலை செய்வதற்காக 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நவகமுவ கொரதொட்ட சமநல உயன வீதியில் கடந்த 16ஆம் தேதி இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஹோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து போதைப்பொருள் வியாபாரத்தை நடத்தி வருவதாக கூறப்படும் குங்ஃபு ருவான் என்பவரின் வலையமைப்பில் பணவசூல் செய்யும் நபராக செயற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த நபர் குங்ஃபு ருவான் என்பவரின் நெருங்கிய உறவினர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலகளவில் காதல் ஜோடிகள் டேட்டிங் செல்ல குறைந்த செலவு ஆகும் நகரமாக இந்திய தலைநகர் டெல்லி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த டேட்ஸ்
பேங்க் மேற்கொண்ட ஆய்வில் உலகின் பல்வேறு நகரங்களில் டேட்டிங் தொடர்பான செலவுகள் ஒப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி டெல்லியில் ஒரு காதல் சந்திப்புக்கான சராசரி செலவு 9,920 இந்திய ரூபாய் மட்டுமே என ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு, பொழுதுபோக்கு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட முக்கிய செலவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா உலகிலேயே அதிக செலவாகும் டேட்டிங் நகரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அங்கு ஒரு டேட்டிங்கிற்கு சராசரியாக 45,750 இந்திய ரூபாய் வரை செலவிட வேண்டியுள்ளதாக ஆய்வு தெரிவித்துள்ளது. காதல் ஜோடிகளின் வாழ்க்கை முறையிலும் நகரங்களின் பொருளாதார நிலையிலும் காணப்படும் வேறுபாடுகளை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதல் நடத்தியிருந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றம் அதிகரித்தது. இதன் பின்னர் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் அறிவித்ததுடன் அந்த வழியாக பயணித்த சில சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. இதனை அடுத்து இருதரப்புக்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து 9வது நாளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் ஈரான் அண்மையில் பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஈராக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்க வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஈரானோவிய ட்ரோனை செயலிழக்க செய்யும் முயற்சியின் போது அது வெடித்ததாகவும் இதனால் குறித்த வீரர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பமான மோதல்களில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தான்சானியா நாட்டுக்கு சொந்தமான வர்த்தக எண்ணெய் கப்பல் ஒன்றை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்ற சம்பவம் சர்வதேச கடல் போக்குவரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. MT அசானா என பெயரிடப்பட்ட குறித்த எண்ணெய் கப்பல் ஏமனின் முகல்லா துறைமுகத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ளது. கடலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஆயுதம் ஏந்திய 7 சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கப்பலை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த கப்பல் சோமாலியாவின் புன்லாந்து பகுதியில் உள்ள கலுலா என்ற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் கப்பலில் இருந்த மாலுமிகளின் எண்ணிக்கை, அவர்கள் எந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பதோ அல்லது கடத்தல் சம்பவத்தின் போது யாருக்கேனும் காயம் ஏற்பட்டதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் கப்பல் உரிமையாளர் அல்லது நிர்வாக தரப்பிலிருந்தும் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. சம்பவம் இடம்பெற்ற கடல் பகுதியில் செயற்படும் சர்வதேச கடற்படை தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக சோமாலிய கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கைகள் குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் கப்பல் கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பித்துள்ளமை கடல் பயணிகள் மற்றும் மாலுமிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.